இப்போது ராதிகாவெல்லாம் எப்படி தெரியுமா? அதாவது விஜயகாந்த் பெரிய ஆளாக வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, அதாவது கேப்டன் பிரபாகரன் பெரிய ஹிட் ஆகிருந்தோடனே அந்த படத்தில் நடித்த சரத்குமாரை வச்சு அவர்கிட்ட கேப்டன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் ஊற்றிக்கிடுச்சு. அரசியலுக்குள்ளார விஜயகாந்த் பெரிய ஆளாக இருந்தோடனே வடிவேலு பிரச்சனையை தூண்டி விட்டு அதை வேறு மாதிரி திசை திருப்பி விட்டு விஜயகாந்துக்கு அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அப்புறம் வந்துட்டு விஜயகாந்த் மறந்துடும் போது சரத்குமார் இந்த ஆள்கள்லாம் தூண்டி விட்டு நல்லவங்க மாதிரி நடித்து நாடகம் ஆடி பார்த்தாங்க. அப்போ வந்து பல விஷயங்கள் வெளியாக ஆரம்பித்ததும் வடிவேலு கூட போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க. நல்லவங்க மாதிரி வடிவேலு போய் நட்புறவாடினாங்க. அப்புறம் இவங்க மேலே போலீஸ் விசாரணை கேஸெல்லாம் வந்துடும்னு சொல்லிட்டு பிஜேபி கூட கொண்டு போய் கூட்டணி வச்சது ராதிகாவுடைய பிளான். ஏன்னா நாளைக்கு பிரச்சனை சிபிசிஐடி விசாரணை, விஜயகாந்தோடைய மரணம் இதெல்லாம் தூண்டி விட்டாக்க நாளைக்கு கேஸ்லேருந்து தப்பிக்கணும்ல சிபிசிஐடியில். அதனால தான் ஆளுங்கட்சியை எப்படியும் பிஜேபி வந்துடும் சொல்லிட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க ராதிகா. இது எல்லாமே ராதிகாவோட பிளான்.